ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் தனியா, கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொத்தமல்லி இலையை அதை தண்டோடையே சேர்த்து கைகளால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சு அந்த புளித்த நீரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர்றப்ப ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வருது. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அருமையான பூண்டு ரசத்தை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.